மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ராஜேந்திரன். முதன்மை செய்திகள். ராஜசேகர ரெட்டி மரணம் குறித்து நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு பரிந்துரை. புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய பிரணாப் முகர்ஜி தலைமையில் குழு. பனையூர் இரட்டை கொலை வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவிக்கை. சண்முகராஜன் மரணம் குறித்த முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்ய ஆணை. 2 தேசிய விருதுகளை வென்றது காஞ்சிபுரம் திரைப்படம். சிறந்த தமிழ் படமாக சத்யராஜ் நடித்த பெரியார் தேர்வு. தமிழ் கலாச்சாரத்தை மேம்படுத்த சிங்கப்பூரில் 3 கோடி ரூபாயில் நடுவம். முதலமைச்சர் கருணாநிதியை சந்தித்த பிறகு அமைச்சர் தகவல். விரிவான செய்திகள். உலங்கு வானூர்தி விபத்தில் ராஜசேகர ரெட்டி உயிரிழந்தது குறித்து நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு ஆந்திர மாநில அரசு பரிந்துரை செய்துள்ளது. கடந்த வாரம் நிகழ்ந்த உலங்கு வானூர்தி விபத்தில் ஆந்திர முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி உள்ளிட்ட 5 பேர் பலியாயினர். விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய 4 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை நடுவண் அரசு நியமித்துள்ளது. காவல்துறையினரும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நக்சலைட்டுகள் ராக்கெட் குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என்ற சந்தேகமும் இருந்து வருகிறது. ஆனால் விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் இவ்வழக்கை நடுவண் புலனாய்வுத்துறையினர் விசாரிக்க ஆந்திர அரசு பரிந்துரை செய்துள்ளது. இதனை நடுவண் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக అమ్మానిల அமைச்சர் సబితా రెడ్డి தெரிவித்துள்ளார். ఈ సిబిఐ దర్యాప్తు కోసం ఆ విషయాన్ని చిదంబరం గారితో కేంద్ర హోంశాఖ మంత్రివర్లతో ముఖ్యమంత్రి గారు స్వయంగా మాట్లాడి ఫోన్లో మాట్లాడడం జరిగింది. దాన్ని అంగీకరించడం కూడా జరిగింది. దర్యాప్తుకు లెటర్ కూడా పంపించడం జరిగింది. మన రాష్ట్ర ప్రభుత్వం తరఫున ముఖ్యమంత్రి గారు లెటర్ కూడా సిబిఐ ఎంక్వైరీ చేయాలని లెటర్ కూడా పంపించడం జరిగింది. அதே நேரத்தில் விபத்து குறித்து விசாரணை நடத்த 2 நபர் அடங்கிய உயர்மட்ட குழு ஒன்றை ஆந்திர அரசு நியமித்துள்ளது. இக்குழு 2 மாதத்திற்குள் தனது அறிக்கையை தாக்கல் செய்யும் என தெரிகிறது. இதனிடையே அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க பிரணாப் முகர்ஜி, வீரப்ப மொய்லி, திக்விஜய் சிங் ஆகியோர் அடங்கிய குழுவை காங்கிரஸ் கட்சி நியமித்துள்ளது. இதையடுத்து வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பனையூர் இரட்டை கொலையில் தொடர்புடைய சண்முகராஜன் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறை மீதான நடவடிக்கை குறித்து பதிலளிக்குமாறு அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. சென்னையை அடுத்த பனையூரில் நடைபெற்ற இரட்டை கொலை நிகழ்வில் கைது செய்யப்பட்ட சண்முகராஜன் விசாரணையின் போது உயிரிழந்தார். இதையடுத்து காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யுமாறு புகழேந்தி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். இவ்வழக்கு இன்று தலைமை நீதிபதி கோகலே, நீதிபதி ஜெயச்சந்திரன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜா கலிஃபுல்லா கைதி சண்முகராஜன் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறையினர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் முதல் தகவல் அறிக்கையை அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள் தாக்கல் செய்யுமாறு அரசுக்கு ஆணையிட்டனர். வழக்கு இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் முன்னால வந்துச்சு. வழக்கு நடத்திட்டு இருக்கும் பொழுது கவர்மெண்ட் பீடர் இல்லை ஏற்கனவே நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு சமர்ப்பித்தார். அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட் பேரில் எப்படிப்பட்ட வழக்கை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க, அந்த எஃப்ஐஆர் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், செவ்வாய்க்கிழமை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கோர்ட் அவருக்கு ஆணையிட்டிருக்கு. முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்யும் போது இவ்வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தமிழில் எடுக்கப்பட்ட காஞ்சிபுரம் திரைப்படம் 2 தேசிய விருதுகளை பெற்றுள்ளது. இத்திரைப்படத்தில் தனித்தன்மை வாய்ந்த நடிப்பை வெளிப்படுத்திய நடிகர் பிரகாஷ் ராஜ் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நடிகர் சத்யராஜ் நடித்த பெரியார் திரைப்படத்திற்கு சிறந்த மாநில மொழி படத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. திரைத்துறையில் சிறந்து விளங்குவோரை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் 2007ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் இன்று அறிவிக்கப்பட்டன. சிறந்த படத்திற்கான தேசிய விருதை பிரியதர்ஷன் இயக்கிய காஞ்சிபுரம் தமிழ் படம் பெற்றுள்ளது. நாடு விடுதலை அடைவதற்கு முன்பும் பின்பும் ஒரு ஏழை நெசவாளியின் நிலைதான் இந்த படத்தின் கதை. மகளின் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேமித்து பட்டுச்சேலை நெசவு செய்யும் தந்தையின் கனவையும் படம் பிடிக்கிறது. காஞ்சிபுரம் மண்ணில் வாழும் நெசவாளராக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திய பிரகாஷ் ராஜுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைத்துள்ளது. எனக்கு அவார்டு வந்தது மட்டுமல்ல, ஒரு தமிழ் படத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு ஒரு சிறந்த படம் சொர்ண கமல் வந்தது இன்னும் சந்தோஷத்தை டபுள் பண்ணிருக்கு எனக்கு.
ஒரு பணம்ங்கிறது முக்கியம் இல்லாம ஒரு பாஷனேட்டா ஒரு சினம் பண்ணணும்னு நினைச்சோம். அண்ட் அந்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சது உண்மையாவே சந்தோஷமா இருக்கிறது. Number 1 award in the national award, and I expected it. If you ask me, that's the truth, because the film has been appreciated so much in foreign festivals also. Even foreign audience enjoyed the film. நடிகர் பிரகாஷ் ராஜ் இருவர் படத்தில் நடித்ததற்காக ஏற்கனவே தேசிய விருது பெற்றவர். நடிகர் சத்யராஜ் நடித்த பெரியார் திரைப்படத்திற்கு சிறந்த மாநில மொழி படத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிவாஜி, இனிமே நாங்கதான் உள்ளிட்ட தமிழ் படங்களுக்கும் தேசிய விருது கிடைத்துள்ளது. குலாபி டாக்கீஸ் என்ற கன்னட படத்தில் நடித்த உமாஸ்ரீக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்படுகிறது. அனில் கபூர் தயாரித்து பெரும் சர்ச்சைக்குள்ளான காந்தி மை ஃபாதர் திரைப்படம் சிறந்த திரைக்கதை உள்ளிட்ட 3 தேசிய விருதுகளை அள்ளிச் சென்றுள்ளது. சிங்கப்பூரில் தமிழ் கலாச்சார நடுவம் அமைப்பது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பாலாஜி சதாசிவம் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை இன்று சந்தித்து பேசினார். அரசு முறை பயணமாக சென்னை வந்துள்ள அவர் முதலமைச்சர் கருணாநிதியை அவரது இல்லத்தில் இன்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலாஜி சதாசிவம் சிங்கப்பூரில் தமிழ் கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் 3 கோடி ரூபாய் செலவில் நடுவம் அமைக்க உள்ளதாக தெரிவித்தார். சிங்கப்பூர்ல நம்ம ஒரு புது கட்டிடம் இருக்க போகுது. இது இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர். ஸோ இந்த கட்டிடம் நம்ம இந்தியன் கல்ச்சர், தமிழ் கல்ச்சர் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். it will cost about $20 to $30 million Singapore dollars, and I think we'll be ready in about three and a half years time. சிங்கப்பூரில் அமைய உள்ள இந்த நடுவத்தின் மூலம் இந்தியா மற்றும் சிங்கப்பூரில் உள்ள தமிழர்களின் கலாச்சாரத்தை மேம்படுத்த முடியும் என்று பாலாஜி சதாசிவம் கூறினார்.